தேங்காய். இதுவும் பார்த்தோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட நமக்கு எலுமிச்சை மாதிரியே வந்து நெறைய இடங்கள்ல பயன்படுத்தியிருப்போம். சட்னிக்கு பயன்படுத்துவோம். அப்புறம் வந்து தேங்காய் பால் எடுப்போம். தேங்காய் பூ எடுப்போம். சட்னிக்கு பயன்படுத்துவோம். ஆன்மீக ஸ்தலங்கள்ல பயன்படுத்துவோம். இல்லையா? இன்னும் ஒரு படி மேல போனோம் அப்டின்னு சொன்னா, இதனுடைய வெளிப்புற பகுதி அந்த ஓடு பார்த்தீங்கன்னா, அடுப்பு நம்ம நெருப்பு நம்ம அடுப்புக்கு பயன்படுத்துற விறகடுப்பு மாரி வந்து பயன்படுத்துறதுக்கு இருக்கும். ஒரு சிலர் வந்து அத கலைநய பொருட்களாவும் வந்து பயன்படுத்துவாங்க. கிராஃப்ட்ஸ் மாதிரி வந்து பயன்படுத்தி, பிசினஸ் ரீதியாவும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதேபோல பெரும்பாலும் வந்து நமக்கு வாழை அப்படிங்கிற ஒரு விஷயம், பனானா ட்ரீ இருக்கு இல்லையா? அது இருக்கக்கூடிய தன்மையும் சரி, அதனுடைய பட்டையிலிருந்து, வேர்ல இருந்து, பூவுல இருந்து, அதனுடைய காய்கள்ல இருந்து, இலைகள்ல இருந்து எல்லாமே வந்து இது ஒரு மருத்துவ குணமாகவும், பிசினஸ் ரீதியா வந்து பயன்படும். அதேபோல இந்த தென்னை மரமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க வந்து நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல வந்து மருத்துவ குணங்கள் ரீதியாக, உணவு ரீதியா நெறைய பார்க்குறோம் சார். ஆனா ஓடுங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு, நமக்கு வந்து அந்த கலை வினை பொருட்களாவும் கிடைக்கும். பிசினஸ் ரீதியாவும் பார்ப்போம். அதே மாரி அதோட மட்டைகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். இத பொதுவா வந்து நமக்கு ஆன்மீக ரீதியா சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எச்சில் படாத நீர் நமக்கு இந்த தேங்காயில தான் வந்து கிடைக்கும். அது ஒரு முக்தி நிலையாகவும், இது வந்து ஆன்மீக ரீதியா வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி வந்து நமக்கு இந்த தேங்காய் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, கொப்பரை தேங்காய், முற்றிய தேங்காய். இதோடைய பகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வெண்மை நிறம் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்ப வெண் பூசணிக்கு நம்ம எப்படி வந்து வெண்மை நிறம் அப்படிங்கிறத பார்த்தோமோ, அதே போல நம்ம இந்த தேங்காய் அப்படிங்கிறதுக்கும் அந்த வெண்மை நிறத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்ப நம்ம அந்த வெண் பூசணி அப்படிங்கிறது அந்த பெயர்கள்ல நம்ம என்னதான் வெண் பூசணி அப்படின்னு சொல்லிட்டோம்னாலும், அந்த சரியான ஒரு வெண்மை தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வெண் பூசணிய விட தேங்காயில தான் வந்து மிகுதியா இருக்கும். சரிதானே? எஸ். எஸ் சார். ரைட். இதேபோல நமக்கு வெண் பூசணியில பார்த்தீங்கன்னா, நீர்த்தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நமக்கு இந்த கொப்பரை தேங்காயில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு நீர்த்தன்மை அப்படிங்கிறத விட, அதனுடைய தன்மை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆயிலி ஃபார்ம். ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு, ஆயிலி ஃபார்ம்ல வந்து நமக்கு எண்ணெயாக கிடைக்கும். அப்போ தேங்காய் எண்ணெயினுடைய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறதுல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், நமக்கு கொப்பரை தேங்காயினுடைய விஷயங்கள பத்தி ரொம்ப ஈஸியா தெரிந்து கொள்ள முடியும். சரி பெரும்பாலும் வந்து கேரளா மாநிலத்தில வந்து நமக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? சமையலுக்கு? தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன். ம். ஆனா பெரும்பாலும் நாம எல்லோரும் வந்து தேங்காய் எண்ணெய் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? பொதுவாக. அவி அவியலுக்கு அவியலுக்கு பயன்படுத்துறோம். வேற? அவியலுக்கு, சமையலுக்கு பயன்படுத்துறோம். தலைக்கு தேய்க்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, தலைக்கு பயன்படுத்துறது தான். மண்டைக்கு, ம். முடிக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. விளம்பரத்துலலாம் போடுவாங்க இல்லையா? பேராசூட், விவிடி ஆமா, கோல்டு. ஆமாங்க. ம். இந்த மாரிலாம் போடுவாங்க. அப்ப நம்ம பெரும்பாலும் வந்து நமக்கு தலைக்கு பயன்படுத்துவோம். அப்ப நமக்கு தலைக்கு எக்ஸ்டர்னலா பயன்படுத்தக்கூடிய அதே ஒரு விஷயம் தான், கேரளால பார்த்தீங்கன்னா 99% அல்லது 90% பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான். அதாவது இன்டர்னல் டேக்கிங்ஸ். சமையலுக்கு பயன்படுத்துறது. சரி. இப்ப இந்த தேங்காயினுடைய தன்மை. அப்ப இந்த ஒயிட் நேச்சர் அப்படிங்கிறது பொதுவா சொல்லியிருந்தோம். அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவ குணங்கள். சரி தேங்காய் வந்து எந்த மாரிலாம் மருத்துவ குணங்கள பயன்படுத்துதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? தேங்காய். தேங்காய் தேங்காய் பால் சாப்பிடுவாங்க சார். இரு ம். மருத்துவம் இருமலுக்கு. வேற. அ அதே மாரி தேங்காய் தேங்காய், அப்புறம் வந்து வெல்லம், தேங்காய், வெல்லம், அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து வாழை வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமா. ஓகே. வேற? ம். தேங்காய் சாதம். ம். ஓகே. நமக்கு லெமன் ரைஸ் அப்படிங்கிற மாரி தேங்காய் சாதம். வெரி குட். வேற? வேற யாராவது? சரி. இப்ப நம்ம உடல் பகுதியில வந்து பொதுவாக வெண்மை நிறம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து பற்கள், அதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா எலும்புகள். கரெக்ட்டா? கரெக்ட்டுங்கய்யா. கண் இல்லையா சார்? என்ன மேடம்? கண் கருவேப்பிலையா?
கண்ணு சார். ஓகே கண் மேடம். பகுதி. பொதுவாகன்னு சொல்லியிருக்கேன். ஓ! ஓகே. வார்த்தைகள் வந்து ரொம்ப நுணுக்கமா கேட்கணும். ஓகே, வெரி குட் தான். நீங்க சொல்லியிருக்க கரெக்ட் தான். பட் இது வந்து நமக்கு தேங்காயோட எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொல்லியிருக்கேன். அதே மாரி நீங்க ஏன் கண் அப்படிங்கிறத நம்ம பெருசா இங்க எடுக்காம வெறும் பல் அண்ட் எலும்புகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எலும்புக்கும் பல்லுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. யாருக்கெல்லாம் பல்லு பிரச்சனை இருக்கோ, அது மொத்த பல்லா இருந்தாலும் சரி, ஒத்த பல்லா இருந்தாலும் சரி, சொத்த பல்லா இருந்தாலும் சரி. பற்கள்ல ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலே, அவர்களுக்கு எலும்பு மண்டலங்கள்லயும் பொதுவா வந்து பிரச்சனை வந்து இருக்கும். அது வந்து மைல்டா இருக்கலாம், ஹெவியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். எலும்புகளும், பற்களும் ஒரே தொடர்புடையவை. எலும்பும் ஸ்ட்ராங்கா இருக்கும், பற்களும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஒரு மனிதன் வந்து இறந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப மண்ல வந்து புதைச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, கடைசியா எஞ்சி நிக்கிறது வந்து நமக்கு அந்த மண்டையோடும், அந்த எலும்புக்கூடுன்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்தமா எலும்புக்கூடு. இப்ப அந்த மண்டை ஓட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு பற்களும் வந்து இருக்கும் தானே? கரெக்ட்டா? இந்த பேய் படங்கள்லாம் வந்து பார்த்திருப்பீங்க நெறைய பேர். மண்டை ஓடெல்லாம் காட்டுவாங்கல்ல. மண்டை ஓடு. அதுல பற்கள் இருக்கா? ஆமாங்கய்யா. இருக்கு. பல்லு இருக்கு. அ அப்போ பற்களும், எலும்புகளும் ஒரே தன்மை கொண்டது. அதே மாரி நமக்கு வந்து எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா, அந்த உடல்ல நம்ம வந்து மண்ணுல புதைச்சதுக்கு பின்னாடியும் நமக்கு அந்த எலும்பு அப்படிங்கிறது நமக்கு மிச்சமாகி நிக்கும். எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த தேங்காயினுடைய தன்மையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டெபிலிட்டி. இப்ப அந்த ஓட்டுக்குள்ள வந்து எப்படி வந்து அதனுடைய பக்குவம்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும், ஸ்டெபிலிட்டியாவும் இருக்கும். அதுபோல நம்ம உடல் உறுப்புகளுக்குள்ள அந்த ஒரு எலும்புக்கூடு அப்படிங்கிறது தான். அந்த எலும்புக்கூடு சார்ந்து தான் நமக்கு வந்து தசைகள், ரத்தம், நரம்புகள் அப்படிங்கிறது எல்லாமே கோர்வையா வந்து இருக்கும். எப்படி வந்து இப்ப நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, பில்லர்ஸ் போடுவாங்க இல்லையா? கம்பிகள வச்சு பில்லர்ஸ் போடுவாங்க. அப்ப அந்த பில்லர்ஸ்க்கு இடையில வந்து நம்ம சுவர் எழுப்பி அதுக்கு வந்து ஒரு மோல்டிங் போடுறது அப்படிங்கிற மாரி அது ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுபோல நம்ம டோட்டல் பாடிக்கான அந்த ஸ்டெபிலிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது, அந்த தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலும்புக்கூடு, அந்த எலும்பு சிஸ்டம் தான் எலும்பு மண்டலம் மட்டும் தான். அப்ப நமக்கு இப்ப முதுகெலும்புல வந்து இப்ப எலும்பு இருக்கு சார். இப்ப அந்த முதுகெலும்பு இல்ல அப்டின்னா, நம்மளால வந்து உட்கார முடியும், படுக்க முடியும், வந்து நடக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, முடியாது. அப்ப எலும்பு தன்மைகள் வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாம போச்சு அப்டின்னா, கூன் போடுறது, இல்ல வந்து ரொம்ப வந்து வலிகள் ஏற்படுது அப்டின்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து சரியா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு சொன்னா, நமக்கு வந்து இந்த எப்படி வந்து தச வாயுக்கள் அப்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொன்னோமோ, அதுபோல சப்த தாதுக்கள் அப்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். 7 வகையான தாதுக்கள் அப்டிங்கிறது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அப்டிங்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி வந்து ரசமா மாறுது, கொழுப்பா மாறுது, தசையா மாறுது, எலும்பா மாறுது. கடைசியா வந்து சுக்கிலம், ஸ்ரோனிதம் அப்படிங்கிற மாரி ஆண்களுக்கு தனியாகவும், பெண்களுக்கும் தனியாகவும் வந்து கடைசியா வந்து மாறுது அப்படிங்கிறது எல்லாமே சப்த தாதுக்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து வரும். அதுல வந்து நமக்கு எலும்பு அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து வரும். ஸோ அந்த மாரி எலும்புகளுக்கும், பற்களுக்குமான தன்மைகள் அப்படிங்கிறது. எலும்புகள், பற்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்ட்ரெங்தன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிக்கக்கூடியதாக இந்த தேங்காய் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இப்ப ஒருத்தவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க சார். அப்ப அவங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கா? இல்லையா? பயப்படக்கூடிய நபர்களுக்கு. ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் பொதுவாக குறைவா இருக்குமா? இல்ல சமநிலையா இருக்குமா? இல்ல அதிகமா இருக்குமா? பயப்படக்கூடிய நபர்களுக்கு. குறைவா இருக்குங்க. சரி. அதே மாரி இப்ப பயப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இருக்குமா? இருக்காதா? தன்னம்பிக்கையா இருக்கலாம், அல்லது நம்பிக்கையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி. இல்ல நம்பிக்கை, சந்தேகம்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. ம். அப்ப இதனுடைய தன்மை என்னன்னா, ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க? சார் மனுஷால நம்பணும் சார். நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. நம்பிக்கை தான் சார் அச்சாணி பொருள் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்ப நம்பிக்கை குறைவோ அல்லது வந்து நம்பிக்கை இல்லாம போறதுனால ஏற்படக்கூடிய பயமா இருக்கலாம், சந்தேகமா இருக்கலாம். அது தன்னம்பிக்கையா இருக்கலாம், அல்லது அடுத்தவங்கள நம்ப வைக்கக்கூடிய நம்பிக்கையா வந்து இருக்கலாம். இந்த மாரி அந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது அதில இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உணர்வு ரீதியா பார்க்கும்போது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இப்ப நம்பிக்கை ஒண்ணு நமக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க மேல சரியா இருந்தது, இல்ல அடுத்தவங்க சரியா இருந்தது அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்க மேல இருக்கும்போது உறவு முறைகள்ல பிரச்சனை இருக்காது. நம்ம மேல நமக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இந்த குற்ற உணர்வுகள், அப்புறம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பய உணர்வுகள் இதெல்லாம் வந்து இல்லாம போகும். இது சிம்பிளா நம்ம இதுதான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாரியான மனம் சார்ந்த, உடல் நலம் சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.